ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு சிரமங்களை தருகின்றார்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, இந்த ஊரிலே வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்திலே அவர்கள் தங்கக்கூடிய ஒரு குகை தான் சௌரு குகை. இந்த சௌரு குகையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா. அந்த இருவரும் தன்னுடைய அந்த குகையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே இது யகூலு லி ஸாஹிபிஹி, அந்த இருவரிலே ஒருவர் தன்னுடைய தோழருக்கு சொல்கின்றார், லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா, நீங்கள் கவலை அடையாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த குகையை பற்றிய செய்தி தான் அந்த குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செஞ்சான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவிலிருந்து வரக்கூடிய நேரத்திலே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்திலே எதிரிகள் துரத்துகின்றார்கள். எதிரிகளுடைய அவர்களிடம் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அவர்கள் தப்பிப்பதற்காக வேண்டி இந்த சௌர் குகை, இந்த மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூம்பா மாதிரி இருக்கும் அந்த பாறை, அந்த இடத்துலதான் ஒரு சின்ன ஒரு குகை. சின்ன குகைன்னு சொன்னா ஒரு மனிதர்கள் உட்கார முடியாத அளவுக்கு 2 பேர் மட்டும் உள்ள உட்காரலாம், படுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு குகை. அந்த குகையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். எவ்வாறு பாதுகாத்தான் அப்படின்னு சொன்னா, சிலந்தி வலைகளை பின்ன செய்தான். பெருமானார் உள்ள போயிட்டாங்க, அவருடைய உற்ற தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ள போயிட்டாங்க. போன பின்னால அல்லாஹ் தஆலா அதற்கு மேல சிலந்தி வலையை பின்ன செய்தான், புறாவினுடைய கூட்டை கட்டச் செய்தான். எதிரிகள்லாம் வந்து பாக்குறாங்க, இந்த குகையில யாரும் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த ஜோசியத்தை கணித்து சொல்லக்கூடியவன் சொல்றான், முகமது இங்க இருந்து தப்பிச்சு போகல, இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனால் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த காபிர்கள்லாம், அறிவு கெட்டவனே, உனக்கு அறிவு இருக்கா? அதாவது முகமது இங்கே உள்ள சென்றிருந்தால் இந்த சிலந்தி வலைகளும் குராவினுடைய கூடுகளும் இருந்திருக்காது, கலைந்திருக்கும். ஆகவே இங்கே உள்ளே சென்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பின்னால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து இங்கிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்ற ஒரு வரலாறை இங்கிருந்து தான் துவங்குகின்றது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா என்ற அந்த இறைவசனம் இறக்கப்பட்டது. இந்த மலையை குறித்து தான், இந்த மலைதான் சௌரு குகை என்று சொல்லப்படும். இந்த மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய இடம் தான் சௌரு குகை. Hi